வணக்கம் நண்பர்களே, சைபர் சுமன் உங்களை வரவேற்கிறேன். நட்சத்திரங்கள், பிரபலங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நட்சத்திரங்கள் செய்வதை, அவர்களுடைய செயல்களை அவர்களுடைய ரசிகர்கள் பார்க்கின்றனர், பின்தொடர்கின்றனர், அப்படியே நடந்து கொள்கின்றனர். அந்த வகையில் நட்சத்திரங்களுக்கு, பிரபலங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பாலிவுட் நடிகை ஐஸ்வர்யா ராயின் ஒரு செயல்பாடு, அவர் ஒரு முன்னுதாரணமாக அம்மாவாக இருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்திருக்கிறது. அண்மையில் எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழில் ஐஸ்வர்யா ராய் தொடர்பாக வெளியான ஒரு செய்தி இதை உணர்த்துகிறது. அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தி பார்த்தீங்கன்னா, கேன்ஸ் படவிழாவில் ஐஸ்வர்யா ராய் அளித்த ஒரு பேட்டி அடிப்படையில் அந்த செய்தியை கொடுத்திருக்கின்றனர். அந்த செய்தி சொல்லும் விஷயம் என்னவென்றால், ஐஸ்வர்யா ராய் அவரது மகளை வளர்க்கும் விதம் தொடர்பானது. ஐஸ்வர்யா ராய் தனது மகளை ஸ்மார்ட் போன் இல்லாமல் வளர்க்கிறார். 2வது, ஐஸ்வர்யா ராயின் மகள் எந்த சமூக ஊடகத்திலும் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவரது மகளின் பெயரில் இருக்கும் சமூக ஊடக கணக்குகள் அல்லது பக்கங்கள் எல்லாமே போலியானவை அல்லது மற்றவர்களால் துவக்கப்பட்டவை. தனது மகளுடைய சமூக ஊடக பக்கம் அவை அல்ல என்பதை கூறியிருக்கிறார். ஏனென்றால் ஐஸ்வர்யா ராயின் மகளுக்கு சமூக ஊடக கணக்கு கிடையாது. ஐஸ்வர்யா ராயின் மகள் என்று தான் சொல்கின்றேன். அவரது மகளின் பெயரை குறிப்பிடவில்லை. அதற்கு காரணம் இருக்கிறது. அவர்களுடைய தனி உரிமையை மதிப்போம். ஐஸ்வர்யா ராயின் மகள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்றாலும் நாம் அந்த பெயரை குறிப்பிடாமல் இருப்பதே நல்லது. பிரபலங்கள் அதனை எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக பிரபலங்களின் வாரிசுகளை நாம் பின்தொடராமல் இருப்பது, அவர்கள் பெயரை குறிப்பிடாமல் இருப்பது நல்லது. எனவே ஐஸ்வர்யா ராய் மகள் பெயர் என்ன என்று தெரிந்தும் நான் அதனை குறிப்பிடாமலே இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவுக்கான ஐஸ்வர்யா ராய் படத்தை போடும்போது ஐஸ்வர்யா ராய் படத்தை போடலாம், ஐஸ்வர்யா ராயின் கணவர் அபிஷேக் பச்சனின் படத்தையும் போடலாம். ஆனால் அவரது மகள் படத்தை போட வேண்டாம் என்று எங்கள் எடிட்டரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய பிரைவசியை நாம் மதிப்போம். இந்த சமூக ஊடக யுகத்தில் எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொண்டு, எல்லாவற்றையுமே விவாதித்து, எல்லாவற்றையுமே ட்ரால் செய்து கொண்டிருக்கும் ஒரு நிலையில் மற்றவர்களின் பிரைவசியும் கொஞ்சம் மதிக்க வேண்டும். அந்த வகையில் ஐஸ்வர்யா ராய் குழந்தை வளர்ப்பு அல்லது அவருடைய பேரண்டிங் பற்றி பேசும்போது அவருடைய மகளின் படத்தை தவிர்ப்பது கூட ஒரு விதத்தில் நல்லது, அவசியமானது என்று நினைக்கின்றேன். இனி விஷயத்துக்கு வருவோம். ஐஸ்வர்யா ராய் தனது மகளுக்கு சமூக ஊடக கணக்கு அனுமதி அளிக்காமல் இருப்பது அல்லது சமூக ஊடகத்தில் இல்லாமல் பார்த்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏனெனில் தனது மகளுக்கு இயல்பான ஒரு குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது சமூக ஊடக பழக்கத்தால் பாதிக்கப்பட வேண்டாம் என்று நினைக்கிறார். அதே போலவே ஸ்மார்ட் போன் பயன்பாடும் தேவையில்லை என்று நினைக்கின்றார். டிஜிட்டல் சாதனங்கள் இல்லாத ஒரு பிள்ளை பருவம் நல்லது என்று அவர் நினைக்கின்றார். ஐஸ்வர்யா ராய் மட்டுமல்ல, ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட தனது வீட்டில் சாப்பாட்டு மேஜையில் பிள்ளைகளுக்கு கேட்ஜெட் அனுமதி இல்லை என்று கண்டிப்பான விதியை பின்பற்றி இருக்கிறார். ஐஃபோனை உருவாக்கியவர், ஐபேடை உருவாக்கியவர் தனது வீட்டில் பிள்ளைகளுக்கு அந்த சாதனங்களை அனுமதி அளித்ததில்லை. அதே போலவே மைக்ரோசாஃப்ட் அதிபர் பில் கேட்ஸும் கூட தனது வீட்டில் கேட்ஜெட் கட்டுப்பாடுகளை கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவை மிகவும் முக்கியமானவை. இவற்றை பிரபலங்கள் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்றும் இல்லை, நாம் கூட இவற்றை பின்பற்ற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது, குழந்தைகளை வளர்க்கும் போது அவர்களுக்கு எந்த வயதில் சமூக ஊடக பழக்கத்தை அறிமுகம் செய்கிறோம் அல்லது சமூக ஊடக பயன்பாட்டை அனுமதிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. அதே போல ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை எந்த வயதிலிருந்து ஊக்குவிக்கிறோம் என்பதும் மிகவும் முக்கியமானது. மிகவும் இள வயதிலேயே இந்த சமூக ஊடக கணக்குகளையும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டையும் கொடுக்கும் போது அது அவர்கள் மீது பல விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல விதமான தாக்கங்களும் இருக்கிறது, தீய விதமான தாக்கங்களும் இருக்கின்றன. உளவியல் ரீதியில் பாதிப்பு ஏற்படலாம், உடலியல் ரீதியிலும் கூட பாதிப்பு ஏற்படலாம். எனவே டிஜிட்டல் சாதனங்கள் இல்லாமல், சமூக ஊடக பயன்பாடு இல்லாமல் குழந்தை பருவம், பிள்ளை பருவம் இருப்பது மிகவும் நல்லது. அதைத்தான் ஐஸ்வர்யா ராய் பின்பற்றுகிறார். ஐஸ்வர்யா ராய் போன்ற பிரபலம் இவ்வாறு பொறுப்பாக தனது மகளை வளர்க்கும் போது மற்றவர்களுக்கான செய்தியாகவும் அது அமைவதாக நான் நினைக்கிறேன். அதனால் தான் இந்த கருத்தை முன்வைத்து பேசுகிறேன். சமூக ஊடகம் பயன்பாடு என்பது இன்று
மிகவும் பரவலாக இருக்கிறது. சமூக ஊடகம் பயன்பாடு என்பது அவசியமானதும் கூட. சமூக ஊடகத்தினால் பல நற்பயன்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. ஆனால் சமூக ஊடக பயன்பாடு என்பது மிகையாக அமையும் போது அது பிரச்சனையாக இருக்கிறது. அதைவிட முக்கியமான விஷயம், மிகவும் இளம் வயதிலேயே சமூக ஊடகத்தை பயன்படுத்தும் போது எதை செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை யோசிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது, அல்லது அதை பொறுப்போடு கையாள்வதற்கான திறன் இல்லாமல் போகிறது. எனவேதான் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடு தேவை. ஆனால் இந்த கட்டுப்பாட்டை சட்டம் மூலம் கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கிறது. அதை பற்றி நாம் தனியே பார்க்கலாம். பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் பிள்ளைகளை சமூக ஊடக பயன்பாடு இல்லாமல் வளர்ப்பது நல்லது, அல்லது அதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக கெடுபிடியாக இருக்க வேண்டும் என்று இல்லை. பிள்ளைகளோடு அதிக அளவில் அவர்கள் பேச வேண்டும், உறவு கொள்ள வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அவர்களோடு தகவல் தொடர்பில் ஈடுபட வேண்டும். அதன் மூலம் அவர்களுக்கு அனலாக் வடிவிலேயே நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம், அவர்களோடு பகிரலாம். அவர்கள் உலக விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகு பொறுப்புணர்வு அவர்களால் கையாள முடியும் என்ற நிலை வந்தபோது சமூக ஊடகம், ஸ்மார்ட் போன், லேப்டாப் எல்லாவற்றையும் கொடுக்கலாம். நீ கவனிக்க வேண்டிய ஒரு மற்ற விஷயம், பிள்ளைகளை விட குழந்தைகள் கையில் செல்போனை கொடுப்பது, குழந்தைகளுக்கு யூடியூப் வீடியோக்களை கொடுத்து சாப்பிட செய்வது போன்றவற்றிலெல்லாம் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது அவர்களது பிள்ளை பருவத்தை பாதிப்பதோடு அவர்களுடைய கற்றல் திறன் அல்லது உலகத்தை புரிந்து கொள்ளும் திறன் மீதெல்லாம் தாக்கம் செலுத்துவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கல்வியாளர்கள் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு டிஜிட்டல் சாதனங்களை கொடுத்து அதன் மூலம் கற்பிப்பதை விமர்சிக்கின்றனர். எனவே சமூக ஊடகம் தொடர்பாக சமூக ஊடகத்தை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதில் சுயம் கவனமாக இருக்க வேண்டும். இதில் நீங்கள் உடன்படுவீர்களா? உங்கள் கருத்து என்ன? ஐஸ்வர்யா ராயின் பிள்ளை வளர்ப்பு முறை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்கள்.